அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு கவலைப்படக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா சமீப காலமாக நிறைய நபர்கள் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். எல்லோருமே நிறைய கவலைகளை சொல்றாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரியானது. எனக்கே சில நேரங்கள்ல அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். கேட்டு கேட்டு ரொம்பவே சங்கடமாயிரும். இதெல்லாம் நம்ம கேட்கணுமா? அப்படின்ற ஒரு மனநிலை கூட எனக்கு வந்துரும். ஆனாலும் அல்லாஹ் தஆலா நம்மள கேட்க வைக்கிறான் அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். நிறைய நபர்களுக்கு நான் ஆறுதலும் சொல்வேன். அப்படி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா வேறு வேறு மாதிரியாக படைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில நிறைய கவலை, கண்ணீர் இருக்கு. இன்னும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரியானது. இதுல நிறைய வயதானவங்க கூட பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கூட நிறைய சொல்ல முடியாத கவலை இருக்கு. என்னுடைய பிள்ளைகள் இப்படி பண்ணுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடம்புக்கு முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்ல. வேலை கிடைக்கல. இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. இது போல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது எல்லாமே எதிர்கொள்றதுக்கு நமக்கு சில யுக்தி தான் தேவையா இருக்கு. அப்படிப்பட்ட நிறைய யுக்திகள ரசூல்லா நமக்கு அழகா சொல்லிக் குடுத்துருக்காங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களையும், ஒரு அழகான திக்ரையும் தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். கவலை, கண்ணீர்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக மட்டும் தான். நிச்சயமா இந்த பதிவ பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிரும். அதோட இந்த திக்ர நீங்க ஓதுனீங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட கவலைகள், கண்ணீர் காணாமல் போகும். இப்போ ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபி அவங்க கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த வாழ்க்கைய என்னால புரிந்து கொள்ளவே முடியல. இதை எப்படி நான் எடுத்துக்கிறது? அதாவது நிறைய நேரம் நான் மனிதர்களோடையே நான் இருக்கேன். அல்லாஹ்வோட நான் இல்லாத மாதிரி இருக்கு. குடும்பத்தோட இருக்கேன், நண்பர்களோட இருக்கேன். நிறைய பாவமான விஷயங்களையும் நான் பண்றேன். தேவையில்லாத பேசுறேன். மத்தவங்கள பத்தியும் நான் பேசுறேன். இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் நான் தனிமையில இருக்கும்போது அல்லாஹ்வின் மீது எனக்கு பயம் வருது. நான் இன்னும் அல்லாஹ்வோட நெருக்கமாகலையோ, நெறைய நேரத்த அல்லாஹ்வுக்காக செலவிடலையோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரசூல்லா அழகா சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதாவது, ஒரு மனிதன் தனிமையில இருந்து எந்நேரமும் அல்லாஹ்வ திக்ர் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தாலும் கூட, தனக்கு தெரிந்த சக மனிதர்களுக்கு நேரத்த ஒதுக்கி, தன்னுடைய குடும்பத்திற்காக நேரத்த ஒதுக்கி, அதை எல்லாத்தையும் சரிவர பார்த்து, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வ திக்ர் செய்து, அவனுடைய கடமைகள சரிவர நிறைவேத்துறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் சிறந்தவங்க. அவங்களுடைய அமல்கள் தான் இருக்கிறதுல மிக உயர்ந்தது அப்படின்னு ரசூல்லா சொல்லிக் குடுத்தாங்களாமா. அதாவது எந்நேரமும் அல்லாஹ்வ திக்ர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட, குடும்பத்தை பார்த்து, அதில இருக்கக்கூடிய சுக துக்கங்கள், அதில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துட்டு, அல்லாஹ்வ தேடி ஓடி வந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோட பேசிட்டு, திரும்பவும் அந்த பிரச்சனைக்குள்ள போறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய அமல் தான் மிகப்பெரிய அமலாம். அப்ப இதிலிருந்து என்ன புரியுது? நெருக்கடியான வாழ்க்கைக்கு கண்டிப்பா பெரிய கூலிய அல்லாஹ் தர்றான். நம்ம எப்போதுமே ராஹத்தா இருந்து அல்லாஹ்வ திக்ர் செஞ்சா கூட இவ்வளவு நன்மைகள நம்மால சம்பாதித்து கொள்ளவே முடியாது. அப்போ இந்த நெருக்கடிகள் எல்லாமே நமக்கு நன்மைக்கு தான். இப்போ நெறைய பேர் என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, என்ன பத்தி நெறைய பேர் பின்னாடி பேசுறாங்க. என் குடும்பத்துக்குள்ளேயே பேசுறாங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. இதனால எனக்கு நிம்மதியே இல்ல அப்படிங்கிறாங்க. ஒருத்தங்க நம்மள பத்தி பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரசூல்லா சொல்லியிருக்காங்க, மறுமையில அவங்களுடைய நன்மைகள பங்கு போட்டு அல்லாஹ் நமக்கு தருவானாம். அதனால யாரை பற்றி நீங்க பின்னாடி பேசுறதாக இருந்தாலும், உங்களுடைய பெற்றோர்கள பத்தி பேசுங்க. ஏன்னா, நம்முடைய நன்மைகள பங்கு போட்டு கொடுப்பதற்கு அவங்கள தவிர வேற யாருமே தகுதி கிடையாது. அதனால உங்களோட பின்னாடி பேசுறீங்க அப்படின்னா, உங்களோட பெத்தவங்கள பேசுங்க. அவங்களுக்கு அந்த நன்மை போகட்டும் அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. அதனால ஒருத்தவங்க உங்கள பத்தி பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அதுக்கு கவலையே படாதீங்க. அவங்களோட நன்மை உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னும் சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் இல்ல. அவங்க கடன் இல்லாம இருக்காங்க. நான் கடனோட இருக்கேன். அவங்க நோய் இல்லாம இருக்காங்க. நான் நோயோட இருக்கேன். இப்படி எடை போட்டு பார்த்து தன்னுடைய நிம்மதிய அவங்களே கெடுத்துக்குவாங்க. இதையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டான். அப்படி உங்களுக்கு குறைவா குடுத்திருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறுமையில உங்களுக்கு நிறைவா கொடுக்க போறான் அப்படின்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா, இன்றைக்கு ஒரு காய்ச்சல் வருது, ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு எழுதிட்டு இருக்கிறான்.
அதனால ஒரு சின்ன துன்பம் வந்தாலும், சின்ன கவலையே அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும், நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது, நம்ம மனச வருத்தப்படுறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி எல்லாம் நன்மைகள் கிடைக்குது. அப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. நிம்மதியா இருங்க. கண்டிப்பா இந்த சூழ்நிலை இப்படியே இருக்காது. எல்லா மனுஷனுக்குமே மாறுபடும். இந்த கவலையிலேயே அல்லாஹ் உங்கள விட்டுறவே மாட்டான். கண்டிப்பா ஒரு நாளைக்கு மாற்றத்த தருவான். அதனால நீங்க இந்த மனநிலையும் மாத்திக்க பாருங்க. மத்தவங்க பேசுறாங்க, அதையும் நீங்க எடுத்துக்காதீங்க. மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க, அதனால எனக்கு இதெல்லாம் இல்ல அப்படின்னும் நீங்க நினைக்காதீங்க. நமக்கு ஒண்ணு அல்லாஹ் குடுத்திருப்பான். அவங்களுக்கு அது குறைய குடுத்திருப்பான். அது நமக்கு தெரியாது. அது அவங்கவங்கள கேட்டா மட்டும் தான் தெரியும். வெளியில பார்க்கறதுக்கு எல்லாருமே எல்லாமே இருக்கிற மாரி தான் காமிச்சுக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு கவலை இருக்கும். இந்த உலகத்துல கவலை இல்லாத மனுஷங்க யார் இருக்காங்க? யாருமே கிடையாது. அதனால இதையும் நீங்க வேறு மாதிரி யோசிக்க பாருங்க. அப்புறம் மத்தவங்கள நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எடை போடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதையும் நம்ம மாத்திக்கணும். இதற்கு ஒரு சம்பவத்த நான் சொல்றேன். ஒரு அண்ணன், ஒரு தம்பி இருக்காங்க. அந்த அண்ணன் நன்மைகள் அதிகமா செய்யக்கூடியவங்க. தம்பி நன்மைகள் செய்ய முடியாம பாவ காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க. அப்ப அந்த அண்ணன் தம்பிகிட்ட அல்லாஹ் உன்ன மன்னிக்கவே மாட்டான். நீ இவ்ளோ பெரிய பாவம் பண்ற அப்படிங்கும்போது, அந்த தம்பி சொல்லுவாராம், என்ன அல்லாஹ் மன்னிச்சுருவான். அல்லாஹ்வ பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப இவங்க 2 பேருமே மறுமை நாள்ல கொண்டு வரப்படுமாம். அல்லாஹ் சொல்வானாம், அந்த அண்ணன தூக்கி நரகத்துல போட்டுருங்க. தம்பிய தூக்கி சொர்க்கத்துல போடுங்க அப்படிங்கும்போது, அந்த அண்ணன் பதறுவாராம். அல்லாஹ் நான் நன்மையான காரியங்கள் தானே பண்ணேன். இவன் தான் எப்போதுமே பாவம் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கும்போது, அல்லாஹ் சொல்வானாம், நீ நன்மை செஞ்ச. ஆனா உன்னுடைய உள்ளத்துல நம்பிக்கை இல்ல. அவன் தப்பே பண்ணாலும், அல்லாஹ் பத்தி எனக்கு தெரியும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன்னு சொன்னான் இல்லையா? அதனால அவனுக்கு சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானாம். இதிலிருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, மத்தவங்கள எடை போடுறதாக இருந்தாலும் நம்ம அத பண்ணக்கூடாது. நம்ம தான் நன்மையான விஷயங்கள் பண்றோம். நாங்க தான் நோன்பு வைக்கிறோம். நாங்க தான் தொழுகுறோம். நாங்க தான் திக்ர் செஞ்சுகிட்டே இருக்கிறோம். அவங்க எப்பவுமே செய்யவே மாட்டாங்க. அவங்க மிக மோசமானவங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிக்கவே மாட்டான். இப்படி நம்ம ஒருபோதும் நினைக்கவே கூடாது. அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். 1008 இருக்கும். அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது அல்லாஹ்வுக்கு புடிச்சு போயிருக்கும். நம்மள விட அல்லாஹ்வின் பார்வையில அவங்க உயர்ந்தவங்களா இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையுமே கீழ எடுக்காதீங்க. இவங்க நம்மள விட கீழ தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே சரிசமம் தான். எல்லாத்தையுமே ஒரே கண்ணோட்டத்தோட பாருங்க. நமக்கு அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு. அவங்களுக்கும் அதே அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு. நம்ம கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அவங்க கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதனால நம்ம மத்தவங்கள பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தையும் மாத்திக்கணும். நம்மள விட கீழ மத்தவங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் அவங்கள பத்தின விஷயங்கள் நம்ம மனசுல வந்து ஏதோ சில மாற்றத்த கொடுக்கும். பாவமான காரியங்கள் செய்யறதுக்கு தோணும். அவங்க பின்னாடி பேசுறதுக்கு நம்ம வந்து மாற்றப்படுவோம், தள்ளப்படுவோம். இந்த மாதிரி நெறைய தவறுகள் நடக்கக்கூடும். அதனால எல்லாரையுமே சரிசமமா பார்க்க ஆரம்பிங்க. உங்களோட பிரச்சனை இதோட வந்து நின்னு போயிறாது. அல்லாஹ் இருக்கிறான், மாற்றத்த தருவான். கண்டிப்பா நெறைய திக்ருகள் இருக்கு, நெறைய சூறாக்கள் இருக்கு. நீங்க அத வச்சு உங்களோட குடும்பத்தையும் பாருங்க. உங்களால முடிஞ்ச அளவு அமல்களையும் செய்யுங்க. கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் உங்களோட கஷ்டத்த லேசாக்குவான். இன்றைக்கு நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் லேசாக்கக்கூடிய ஒரு திக்ர நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, யா அஹது, யா சமது, சல்லி அலா முஹம்மது. அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். அஹத் அப்படின்னா ஒருவன் அர்த்தம். நம்ம தனிமையில இருந்து நம்ம கஷ்டப்பட்டாலும், நம்மளோட கண்ணீர பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன். அவன் ஒருவன் மட்டும் தான். நீங்க இத தனிமையில இருந்து யா அஹத் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க சொல்லி பாருங்க. உங்களோட உள்ளத்துக்கு நம்பிக்கை கொடுக்கும். யா சமத் அப்படின்னு அழைக்கும்போது நம்மளோட தேவைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுப்பேத்துக்குவான். ஒரு தேவைகளும் இல்லாத அளவுக்கு நம்மள பார்த்துக்குவான். சல்லி அலா முஹம்மது. ஸலவாத் சிறந்த குட்டி ஸலவாத். இந்த ஸலவாத்தும் நம்மளோட கவலைகளை எல்லாம் லேசாக்கும். காணாமல் போகக்கூடும். அதனால உங்களுக்கு கிடைச்ச நேரத்துல எல்லாம் தஸ்பீக செய்யுங்க. இந்த திக்ர நீங்க ஓதி பாருங்க. 151 தடவ ஒரு இருப்புல உட்கார்ந்து ஓதிட்டு, உங்களோட அந்த கவலை இருக்கு இல்லையா? யார்கிட்டயும் சொல்ல முடியல, சொன்னாலும் தீர்வு இல்ல, அப்படிங்கிற அந்த பிரச்சனைய அல்லாஹ்விடம் ஒப்படைங்க. இந்த திக்ர சொல்லிட்டு ஒப்படைங்க. அல்லாஹ் தஆலா உங்கள கைவிடவே மாட்டான். ஓதிய நிமிஷத்துல உங்களோட விதி மாறத் தொடங்கும். உங்களோட பிரச்சனை முடியத் தொடங்கும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும். எனவே நீங்க கவலையிலும் கண்ணீரோடும் இருக்கும்போது, நீங்க உங்களுக்கு நீங்களே தைரியத்த சொல்லிக்குங்க. ஏன்னா, நமக்கு நாமளே சொன்னா மட்டும் தான் அது தைரியம். கண்டிப்பா நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான். யாருமே தேவையில்ல. நம்மளோட ரப்பு நம்மள கைவிடவே மாட்டான். அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கைய நீங்க எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன நடந்துற போகுது? என்ன நடக்க போகுது? ஆனாலும் நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். அந்த உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா, நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க.
1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. இப்ப இருக்க மாட்டாங்க. ஆனா, நமக்கு அல்லாஹ் உயிர குடுத்திருக்கிறான் அப்படிங்கும்போது, அதுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். அதனால எல்லோருமே நம்பிக்கையா இருங்க. அல்லாஹ் நம்மள இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி ஒருபோதும் கைவிட மாட்டான். எனவே இந்த ஒரு பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். முடிஞ்ச அளவு இத வந்து நெறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த திக்ரையும் நீங்க ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத நிம்மதியான மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள்ல வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லயே குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.